சாஷ்டாங்கம் செய்யவா இயேசுவே தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நீ விருத்தி தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே மேலகத்தாய் மக்கெம்பீரத்தோடு ஜென்மலச் செய்தி பாடி போற்றுவேன். வேந்தகத்தானே மாமகிமையேபி சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே வாழ்க என்று ஜென்மித்தீரே புகழும் ஸ்துதியும் உண்டாகட்டும். தந்தையின் பார்த்த மாசமான பாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. யோசேப்பு சிறையில் அடைக்கப்படுகிறான். எகிப்துக்கு கொண்டு போகும் பொழுது யோசேப்புக்கு 17 வயதுதான். அங்கே போத்திபார் என்ற ஒரு ஆளிடம் அவன் விற்கப்படுகிறான். போத்திபார் என்பவன் பார்வோன் என்றழைக்கப்படுகிற எகிப்திய ராஜாவிடம் வேலை செய்பவன். யோசேப்பு தன் எஜமானரான போத்திபாருக்காக மாடாய் உழைக்கிறான். அவன் பெரியவனாக ஆன பொழுது போத்திபார் தன் முழு வீட்டையும் கவனிக்கும் பொறுப்பையும் அவனிடம் ஒப்படைக்கிறான். அப்படியானால் யோசேப்பு இப்போது ஏன் சிறையில் இருக்கிறான்? போத்திபாரின் மனைவியே இதற்கு காரணம். யோசேப்பு பெரியவனாக வளர்ந்து ரொம்ப அழகாக வாலிபனாக ஆகிறான். போத்திபாரின் மனைவி அவனை தவறான செயலுக்காக அவளை அழைக்கிறாள். ஆனால் இது தவறு என்று யோசேப்பு அறிந்திருந்ததால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அப்படி செய்ய மறுக்கிறான். அதனால் போத்திபாரின் மனைவி கோபம் அடைகிறாள். தன் கணவன் வீட்டிற்கு வந்ததும் இல்லாததை பொல்லாததெல்லாம் சொல்லி யோசேப்பிடம் யோசேப்பு தவறாக நடந்து கொண்டான் என்று பொய் சொல்லுகிறாள். போத்திபார் தன் மனைவி சொல்வதை நம்பி யோசேப்பின் மீது கடும் கோபம் கொண்டு அவனை சிறையில் அடைக்கிறான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்ததால் மற்ற எல்லா கைதிகளையும் கவனிக்கும் பொறுப்பையும் அவனுக்கு கொடுக்கிறார். பிற்பாடு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்துக்கு ராஜாவாகிய பார்வோனுக்கு குற்றம் செய்தார்கள். அவர்களை சிறையிலே தள்ளுகிறான். ஓர் இரவு அவர்கள் இருவரும் வித்தியாசமான கனவுகளை காண்கிறார்கள். ஆனால் தாங்கள் கண்ட கனவுகளின் அர்த்தம் அவர்களுக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் யோசேப்பு, உங்கள் கனவுகளை எனக்கு சொல்லுங்கள் என்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள். பிறகு தேவனுடைய உதவியால் அவர்களுடைய கனவுகளின் அர்த்தத்தை யோசேப்பு விளக்குகிறான். பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பிடம், என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருந்தது. அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிகிறதாய் இருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று சொன்னான். யோசேப்பு பானபாத்திரக்காரரிடம், இன்னும் 3 நாட்களில் நீ சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு மறுபடியும் பார்வோனின் பானபாத்திரக்காரன் ஆவாய். அப்பொழுது நீ என்னை பற்றி பார்வோனிடம் சொல்லி இங்கிருந்து என்னை விடுவிக்க உதவி செய்ய வேண்டும் என்கிறான். பின்னர் சுயம்பாகிகளின் தலைவன் யோசேப்பிடம், நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். யோசேப்பு அவனிடம், இன்னும் 3 நாட்களில் பார்வோன் உன் தலையை வெட்டி விடுவான் என்று சொல்லுகிறான். 3 நாட்களுக்கு பின்பு யோசேப்பு சொன்னபடியே நடக்கிறது. சுயம்பாகிகளின் தலைவனின் தலையை பார்வோன் வெட்டி விடுகிறான்.
பானபாத்திரக்காரனோ சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு மறுபடியும் பார்வோனுக்கு வேலை செய்ய தொடங்குகிறான். ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை பற்றி சுத்தமாக மறந்து விடுகிறான். இதனால் யோசேப்பு சிறையிலேயே இருக்க வேண்டி வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடன் இருக்கிற இளைஞனின் பெயர் தீமோத்தேயு. அவர் தன் குடும்பத்துடன் லீஸ்திராவில் வாழ்கிறார். அவருடைய அம்மா பெயர் ஐனிகேயாள். அவருடைய பாட்டி பெயர் லோவிசாள். லீஸ்திராவுக்கு பவுல் 3வது தடவையாக வந்திருக்கிறார். ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு முன் பவுலும் பர்னபாவும் பிரசங்க ஊழியம் செய்வதற்காக இங்கே வந்திருந்தார்கள். இப்பொழுது பவுல் தன் நண்பன் சீலாவுடன் திரும்பவும் வந்திருக்கிறார். தீமோத்தேயுடன் பவுல் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்று தெரியுமா? சீலாவோடும் என்னோடும் வருவதற்கு உனக்கு விருப்பமா? ரொம்ப தூரத்தில் உள்ள இடங்களுக்கு போய் பிரசங்கிக்க நீயும் வந்தால் நல்லது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஓ, எனக்கு விருப்பம் இருக்கிறது என்று தீமோத்தேயு பதிலளிக்கிறார். அதனால் சீக்கிரத்திலேயே தீமோத்தேயு தன் குடும்பத்தை விட்டு பவுலுடனும் சீலாவுடனும் போகிறார். இவர்களுடைய பயணத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் முன் பவுலுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். தமஸ்குவுக்கு போகிற வழியில் இயேசு அவருக்கு தோன்றிய இப்போது ஏறக்குறைய 17 வருஷங்கள் ஆகியிருக்கின்றன. இயேசுவின் சீசர்களை துன்பப்படுத்த பவுல் தமஸ்குவுக்கு வந்தார் இல்லையா? ஆனால் இப்போது அவரே ஒரு சீஷராக இருக்கிறார். பிற்பாடு இயேசுவை பற்றி அவர் பிரசங்கிப்பதை விரும்பாத சில எதிரிகள் அவரை கொல்ல திட்டமிடுகிறார்கள். ஆனால் சீசர்கள் அவரை ஒரு கூடையில் வைத்து அந்த பட்டணத்து மதிலுக்கு வெளியே இறக்கிவிட்டு தப்ப வைத்து விடுகிறார்கள். அதன் பிறகு பவுல் அந்தியோகியாவுக்கு போய் பிரசங்கிக்கிறார். இங்குதான் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் முதலில் வழங்கப்பட்டது. பின்னர் தொலைதூர நாடுகளுக்கு சென்று பிரசங்கிப்பதற்காக பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலிருந்து அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் பிரசங்கிக்கிற பட்டணங்களில் ஒன்று லீஸ்திரா, தீமோத்தேயுவின் வீடு இருக்கிற இடம். ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு பிறகு பவுல் மறுபடியும் இங்கே லீஸ்திராவுக்கு வந்திருக்கிறார். இப்போது தீமோத்தேயு, பவுல், சீலா மூவருமாக சேர்ந்து எங்கே போகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? இந்த வரைபடத்தை பார். எந்தெந்த இடங்களுக்கு அவர்கள் போகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது அருகிலுள்ள இக்கோனியாவுக்கு போகிறார்கள். பிறகு 2வது பட்டணமாக அந்தியோகியாவுக்கு போகிறார்கள். அதன் பின் துரோவா வரையில் பயணப்படுகிறார்கள். பிறகு பிலிப்பு, தெசலோனிக்கா, பெரோயா ஆகிய இடங்களுக்கு போகிறார்கள். இந்த வரைபடத்தில் அத்தேனா பட்டணம் எங்கிருக்கிறது என்று தெரிகிறதா? பவுல் அங்கே பிரசங்கிக்கிறார். அதன் பிறகு அவர்கள் கொரிந்து பட்டணத்திற்கு செல்கிறார்கள். அங்கே தங்கி 1.5 ஆண்டுகள் பிரசங்கிக்கிறார்கள். கடைசியாக எபேசுவில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறார்கள். பின்பு செசரியாவுக்கு படகில் சென்று அந்தியோகியாவுக்கு மறுபடியும் வருகிறார்கள். அங்கே பவுல் தங்குகிறார். அதனால் தீமோத்தேயு நற்செய்தியை பிரசங்கிப்பதற்கும் பல கிறிஸ்துவ சபைகளை உருவாக்குவதற்கும் பவுலும் உதவி செய்கிறார். இதற்காக பல நூற்றுக்கணக்கான மைல் தூரம் பயணம் செய்கிறார்கள். நீயும் தீமோத்தேயுவை போல கர்த்தருடைய உண்மையுள்ள ஊழியக்காரியாக இருப்பாயா? ஆமென்.